பையன் ஒரு அப்பா வேலைக்கு போறாரு, நேரங்காலம் எல்லாம் வேலை செய்யறாரு. அவர் ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டுல இருப்பாரு. ஏன்னா காலையில எந்திரிச்சு பையன் இவரு எந்திரிச்ச உடனே கிளம்பிடுவாரு. பையன் அதுக்கு பின்னாடி எந்திரிப்போம். 7 மணி 7 மணிக்கு எந்திரிச்சு ஸ்கூல் ரெடி ஆகிட்டு போவோம். சாயந்தரம் வருவோம், ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தூங்கிடுவோம். அப்பா 10 மணிக்கு வருவார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்பா வீட்டுல இருப்பார். இந்த பையன் அப்படியே விளையாடுவான். இவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு பெரிய நகரத்துக்கு போயிட்டார். இப்ப வாரம் வர முடியல. 3 மாசத்துக்கு ஒரு முறை 4 மாசத்துக்கு ஒரு முறை வராரு. இப்ப அந்த பையன் கேட்டான், சொந்த பையன், அம்மா சண்டே நம்ம வீட்டுக்கு ஒரு அங்கிள் வருவாங்கல்ல, இப்ப அந்த அங்கிள் ஏமா வரதில்லைன்னா. இப்படி பணத்திற்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிற நகரத்தை நோக்கி அந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி வராதுங்க அப்படின்னு இவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் கேட்டா எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏமா சீதாம்மா, தீர்ப்பு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டேங்களாமே. இல்ல இதுக்கு மேல என்னத்த பேச, உண்மையை சொல்லிட்டாங்க. இருமா, இப்ப இதுக்கு மேல என்னத்த உண்மையை பேச போறீங்க? சரி பேசுறீங்களாமா? சரி, ஏதோ ஒரு பேசுறேங்கிறாங்க. வாங்கம்மா பேசுங்க பார்க்கலாம். நாகராஜ் பதில் சொல்லுங்க. சீதா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. இந்த பிள்ளைங்க அப்படிதான் வாழ்த்துனீங்க. இந்த கம்பு சுத்துறதுக்கு தான் கம்பு எடுத்துட்டு போவாங்க. இவங்க பேசுறதே மைக் எடுத்து எப்படி போறாங்க பாருங்க. இதுல எதிரணிக்கார எடுத்து கொடுக்கறது வேற. டான்ஸ் போடுவீங்களாமா? பாட்டு இல்ல, இத மைக் எட்டு பண்ணீங்களா? எங்க கூட பேசுவீங்க, கீழே கூட போய் பேசணும். இல்ல எங்க நீங்க பேசணும்? இப்படியெல்லாம் ஒரு பேச்சாளர் நான் பாருங்க பார்த்தது. நம்ம ஊருக்கு வந்தா தான் இப்படி வராங்க எல்லாம். வெற்றி நட போடுறாலே பண்ணாரி, அடவீர நட போடுறாலே முத்துமாரி, வழிகாட்டி போறாலே முன்னாடி, அட ஊரு சனம் திரண்டதாக பின்னாடி, ரீ 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 பண்ணாரி, ஆயி மாயி மகமாயி என்று பத்ராபுரம் கிராமத்தில் வீற்றிருக்கக்கூடிய மாரியம்மன் அம்மா தான் நம்ம எல்லாருக்குமே பெரியவங்க. அவங்கள முதல்ல வணங்கி கொலைக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி போனா மாமியார் அத்தன்லாம் கூப்பிடுறதுல அம்மா அம்மா எதுக்கு 3 மாசம் நீ கிளம்பியுமா? என் உயிரினம் மேலான தமிழை வணங்குகிறேன். அடுத்ததா நம்முடைய நடுவர், மிகச்சிறந்த நடுவர், அவரை பத்தி நான் சொல்லியே திருவேன். இப்படி எல்லாம் பேசணுமா? பேசுறீங்க நல்லா எப்படி பிள்ளைங்க பேசுறது பாருங்க. பேசுங்கம்மா. நம்ம நாட்டாம பாதம் பட்டா அங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சுச்சா அங்க நறுமலை பொழியுமடி. ஐயா நீ அப்படியே பாடித்தான். அன்னைக்கு நம்ம ஊர்ல மழை வந்துச்சு இல்லைங்களா? கொட்டாவூர்ல வண்டியில் தூக்கிட்டு போயிட்டாங்க. எதுக்குன்னா எங்க ஊர்ல கையசிங்க 4 மழை பெய்யட்டும், ஏன்னா பெண்ணாருக்கு மட்டும் மழை பெய்ச்சின்னு. ஏமா இப்படி எல்லாம் பண்ணி விட்டுறீங்க? அந்த நாட்டாமையில கடைசியில் அவர் சுட்டு கொண்டு போறாங்க. ஐயா நான் உங்களை கை அசைக்க சொல்ல மாட்டேன். அப்புறம் மழை பெஞ்சா அப்புறம் எல்லாரும் எழுந்து ஓடி வேணாம். அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு நடுவர், சீரிய கருத்துக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய எந்தனி பேச்சாளர்களுக்கும், எங்க பாட்டியும் நான் கிளம்புனா எப்பவுமே குரு குரு குருன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்து கொண்டிருக்கிற எதிரணி பேச்சாளர்களுக்கும், பார்வையாளராக வீற்றிருக்கக்கூடிய பத்ராபுர கிராம மக்களுக்கும் என்னுடைய முதற்கல் வணக்கம். இன்றைய சூழல்ல மகிழ்ச்சியை கொடுக்கறது நகரத்து வாழ்க்கை தான். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு கிராமத்துல வளர்ந்த ஒரு பெண்மணி. நான் நகரத்துல போய் படிச்சேன். கிராமத்து பெண்மணி சொல்லுமா, சும்மா வளர்ந்த பெண்மணி சொல்லாதமா. கிராமத்தில் பிறந்த பெண்மணி, ஆனா நகரத்துல படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கிராமத்தினுடைய கஷ்டம் என்னன்னு எங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உன்ன மாதிரி படிச்சவங்க சொல்லுங்கய்யா. போன வாரம் நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி ஒரு திருவிழா நடந்ததுங்க எங்க ஊர்ல. நான் மாவளுக்கு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 6 மணி இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க அத்தை மாமா, சித்தப்பா பெரியப்பா, சித்தி பெரியம்மா எல்லாரும் சேர்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் போனோடனே அமைதியாயிட்டாங்க. ஒரு டிஃபரெண்டா என்ன ஒரு மாடுலேஷன்ல பார்த்தாங்க. என்னடா இது இப்படி பாக்குறாங்களே, ஏதோ வில்லங்க ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க ஈரான் ஈராக் போர் எப்ப நிக்குன்னு அது பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நம்மளை பத்தி தான் பேசுறாங்களா இருக்குமோ? இல்லங்க, என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. பார்த்தா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. நான் படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஒரு இலக்கோட போய்கிட்டு இருக்கேன். அது முடியாதா? ஐயா நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்காக போயிட்டு இருக்கேன். இப்படி கிராமங்களுடைய மக்களுடைய மனநிலை எப்படின்னா, ஒரு பின்னோக்க
சூழ்நிலை மட்டும்தான் இருக்கும். ஒரு பெண்ணை வந்து ஒரு சுதந்திரமா நடமாட விட மாட்டாங்க, அவங்க விருப்பப்படி நடக்க விட மாட்டாங்க. எக்ஸாம் டைம் அந்த எக்ஸாம் பேப்பரையும் வளர்ந்த பொண்ணையும் எப்படா கட்டி கொடுக்கலான்னு தான் இருக்குமா, அது சொல்லுவாங்க அப்படி ஒரு ஜோக்கு. அது மாதிரி அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு கடமை முடியட்டுமே நினைச்சிருப்பாங்க. சரி இருக்கட்டும், நீங்க பேசு நல்லதான். ஆங்கய்யா, அந்த மாதிரி இன்னைக்கு கிராமத்தினுடைய நிலைமையெல்லாம் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு. நம்ம அர்ச்சனாமா வந்தாங்க, பேசினாங்க. இந்த இந்தியாவுடைய முதுகெலும்பு என்னன்னா கிராமம் தான், கிராமத்துலதான் நாங்க சோறு போடுறோம், விவசாயம் வருதுன்னு பேசினாங்க. அண்ணா நாகராஜ் அண்ணா வந்து பேசினாங்க, எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க, பொங்கல் தீபாவளினா நகரமே வெறிச்சோடி கிடக்குது, எல்லாரும் வந்து கிராமத்துக்கு வந்துடுறாங்க அப்படின்னு பேசினாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல 98% நிலம் எப்படி இருக்குன்னா வானம் பார்த்த பூமியா தான் இருக்கு. ஒரு 2% தான் ஆத்தோரம் இருக்குது, ஒரு 30 வேலையும் நம்ம விவசாயத்தை நம்பி நம்ம குடும்பத்தை ரன் பண்ணலாம். ஆனா நம்ம கிராமத்துல நம்ம விவசாயத்தை மட்டுமே நம்பி குடும்பத்தை ரன் பண்ண முடியுமா? கண்டிப்பா கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வீட்டு ஆண்கள்லாம் என்ன பண்றாங்க, பெங்களூரை நோக்கி போறாங்க, சென்னையை நோக்கி போறாங்க, வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, அங்க போய் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பணத்தை வீட்டுக்கு அனுப்பி அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறாங்க, அவங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்யறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு நகரத்து வாழ்க்கையில தான் சார் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கு. பூர்த்தி செஞ்சாதான் அப்புறம் மகிழ்ச்சி வரும். ஆங்கய்யா, ஒரு அண்ணி வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, எங்களுக்கு கிராம வாழ்க்கை தான் சந்தோஷம்னு. அக்கா சங்கமித்ரா அக்கா, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு பட்டிமன்றம் பேசிட்டு வீட்டுக்கு போனா நாளைக்கு காலையில கிராமம் ஃபுல்லா வைரல் நியூஸ் பெண்கள் தான். அவங்க பொண்ணு நைட்டு 1 மணிக்கு வந்தாங்க, எதுக்கு இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னே தெரியல. கொலையாடிலும் பேசுவாங்க, பால் கடியிலும் பேசுவாங்க, பாக்குற இடத்துல பேசுவாங்க, கேட்கிற இடத்துல பேசுவாங்க, இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பேசிதான் எங்களை முன்னேற விடாம பண்றாங்க இந்த கிராமத்து மக்கள். அதனாலதாங்க நான் லீவ் விட்டா கூட வீட்டுக்கே ஹாஸ்டல்லே தங்கிக்கிறேன். சூப்பர்மா. அப்படி வந்து போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா ஏதாவது வேலை செய்யணும், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஹாஸ்டல்ல தான் நிம்மதியா திருண்டு படுத்துக்கலாம்னு இருக்கிறது அதுதான் தெரியாது எங்களுக்கு. இருக்கட்டுமா, அப்ப வெளியில அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமாங்க ஐயா, தர்மபுரி அப்படின்னாலே பெருமைக்குரியதுதான். 2026ல ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை வந்திருக்கு நம்ம தர்மபுரி மாவட்டத்துக்கு. என்ன அப்படின்னா, அரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கட்டரசம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல வசிக்கக்கூடிய அருண்குமார் அப்படிங்கிற அண்ணா வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இந்திய அளவுல 575வது இடம் வந்து பெற்றிருக்காரு. நீங்க கேட்கலாம், அவர் வந்து கிராமத்தை சேர்ந்தவர் அப்படின்னு. எங்க போய் படிச்சு வாங்கினாரு? சென்னையில போய் படிச்சு வாங்கினாரு. அதனாலதான் அந்த கிராமத்துக்கு பெருமைன்னு சொன்னா, நகரங்கள் தான் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு தடமாக இருக்கு. நகரத்து காதல், கிராமத்து காதல், அதுலயும் கூட ஒரு வித்தியாசம் இருக்கு. நகரத்து காதல்லாம் இன்னைக்கு எப்படின்னு தெரியல, நான் பார்த்த வரையும் நல்லா இல்ல. ஆனா இன்னைக்கு நகரத்து காதல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, சம்பள கவர பிரிக்கவே மாட்டனே, அதை முழுசா தருவேனே, அம்பல கலகா வேலை செய்யும் கேப்புல கால் பண்ணி நான் கொஞ்சம் வேணே, ஒன்ன பெத்த என் அத்தை மாமன நோட்டீஸ் பாயிண்ட் வரான, உன்ன பெத்த அத்தை மாமன, ஒன்ன பெத்த என் அத்தை மாமன தினம் பூசை பண்ணுவேனே, மரண மொக்க நீங்களாம் போட்டாலும் நல்ல வாய் விட்டு சிரிப்பேனே, ஒரு வாட்டி ஓகே சொல்லி பாரு, உசுரதான் உனக்கே எழுதி தர, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான காதல் வந்து எங்களுடைய நகரத்து காதல் தான். ஏன்னா நாங்க என்ன கொடுமை பண்ணாலே அவங்க தான் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல திருமண வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா கிராமத்துக்கும் நகரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப நம்ம சங்கமித்ரா அக்கா அவங்க வீட்டுக்காரெல்லாம் என்ன சொல்லுவாங்க, உன்னை ஏன் தான் நான் கட்டணும்னு தெரியல, என் தலை விதி, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எங்களுடைய நகரத்து பெண்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தாலும், அடிச்சாலும் வதச்சாலும், எங்களுடைய நகரத்து கணவர்கள்லாம் எப்படி தெரியுமா, கோடி சர்மா எடுத்தாலும் ஒண்ணு சேர்றோம் வர்றங்க பெண்ணா, ஆஹா ஆஹா. இது வந்து சம்மர் டைம், கோடைக்காலம். ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு லைன்ஸ். கோடை வெயில் அடிச்சாலும் மனவேக்க விட மாட்டேன்னா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, கோடை வெயில் கூட மனைவி மேல படக்கூடாதுன்னு குடை பிடிக்கக்கூடிய கணவர்கள் எங்களுடைய நகரத்துல தான் இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், நகரத்து வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. காலையில இந்த ரோட்ல உன்னை போல ஒருத்தர நான் பார்த்ததே இல்ல, உன் உசரம் பார்த்து வானம் கூட குறுகுமே மெல்ல அப்படின்னா, ஏய் பைத்தியம் போட, ரோட்லயே பொண்டாடி பாடி தெரியல ஒத்து மாட்டாங்கம்மா. நகரத்துல இதெல்லாம் வந்து சகஜம் ஐயா. எப்பயுமே சமத்துவம் வந்து பின்பற்றது நகரத்துலதான்.
அப்படி பாடினா கண்டுக்க மாட்டாங்க, இதுங்க லூசுங்க அப்படிதான் திடீர்னு போயிடுவாங்க. அதுலயும் கிராமத்து வாழ்க்கைக்கும் நகரத்து வாழ்க்கைக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்கு. வயசு பசங்களுக்கு பேய் பிடிச்சா அது கிராமம், நாய் பிடிச்சா அது நகரம். எப்பயுமே நாங்க நாயோட தான் சுத்துவோம். இன்னொரு முறை சொல்லுங்கம்மா, இன்னொரு முறை. வயசு பசங்க ஐயா பேய் பிடிச்சா அது கிராமம், ஓட்டிட்டு இருப்பாங்க, பாத்துருப்பீங்க. அதே பசங்களுக்கு நாய் பிடிச்சா அது நகரம். எப்பயுமே நாய் கூடயே சுத்திட்டு ஜாலியா இருப்பாங்க. ஆமாமா, எனக்கு தெரிஞ்சு கூட ஒசூர்ல ஒரு தம்பி இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிருக்கோம், இன்னும் அந்த பேய் ஓட்டவே முடியலையோ. இல்ல பாய், ஒரு சிரிச்சாரு எனக்கு தெரியாது. உன்னை யாரும் சொல்லலமா? ஒசூர்ல நீ மட்டும் தான் குடி, நீ வெள்ளாளப்பட்டினா நீ அதுக்குதான் சொந்தம், நீ ஒசூருக்குள்ள பேசக்கூடாது. நீங்க பேசுகிறேன் ஐயா. நம்ம கிராமத்துல ஒரே ஒரு பைப் இருக்கும், அதுல தண்ணி பிடிச்சி எல்லாரும் சண்டை போட்டு, நம்ம சங்கமித்ரா அக்காலாம் அதுல PhD பண்ணிருக்காங்க. பயங்கரமா சண்டை போட்டு ஃபர்ஸ்டே தண்ணி பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு பைப்ல தண்ணி பிடிக்கிறதுக்காக சண்டை போட்டா அது கிராமம். சுத்தி சுத்தி வீடெல்லாம் திருமண பக்கம்லாம் பைப்பா, எங்க பார்த்தாலும் தண்ணி வந்தா அது நகரம். அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு வசதிகரமான வாழ்க்கை நகரத்துல தானே இருக்கு. அதுவும் கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு சோறு ஒரு குழம்பு செஞ்சா அது கிராமம். எங்களுடைய நகரம் எல்லாம் எப்படி தெரியுங்களா? சோறு, குழம்பு, ரசம், பொரியல், மோர், அப்பளம், பூரி, இப்படி விதவிதமா செஞ்சு நாங்க சாப்பிடுவோம். அதனாலதான் சொல்றோம் நாங்களும் ஒரு நகரத்துக்கு போறோம். பெரியவர்களே, கிராமம் என்ற அணியில் இருந்த சோறு இப்பொழுது அப்படியே நகர்ந்து நகரத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினால் ஐயா, அதுலயும் நம்ம கிராமத்து பாட்டிக்கும் நகரத்து பாட்டிக்கும் கூட ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம கிராமத்துல நல்ல வெயிட்டான கடுக்கன்லாம் போட்டுக்கிட்டு ஊரு கதையெல்லாம் பேசிக்கிட்டு அந்த உலக்கைய வச்சு வெத்தலை இடிச்சுக்கிட்டே சீரியல் பார்த்தா அது கிராமத்து பாட்டி. இதே நகரத்து பாட்டினா பாட்டி கூட பியூட்டி மாதிரி ரெடி ஆகிட்டு நைட்டி போட்டுக்கிட்டு சீரியல் பார்த்தா அது நகரத்து பாட்டி. ஆனா ஒரு ஒற்றுமை இருக்கு, ரெண்டு பாட்டுமே சீரியல் பார்ப்போம். ஆமாங்க ஐயா. ஐயா, உங்க வீட்டு பிரச்சனை நாங்க பேச முடியாதுங்க. நாங்க எங்க வீட்டு பிரச்சனை அதிகமாக இருக்கிறோம், அதுக்கு சண்டை போட நாங்க என்ன பண்ண முடியும்? அதுவும் நாகராஜ் அண்ணா வந்து சொன்னாரு, பாட்டிங்க போல ஒரு அறிவாளியே உலகத்துல பார்க்கவே முடியாது. கிராமத்துல முக்காவாசி பிரச்சனை காரணமே இந்த பாட்டிங்க தான். ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா கல்யாணம் ஆகல, நீங்களும் அண்ணாண்டா என்னதாமா? நாகராஜ் ஆசிரியர், நாகராஜ் ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லுமா, நாகராஜ் கவிஞர் அப்படின்னு சொல்லுமா? சரி, அந்த மாதிரி எந்த மாதிரிமா? பாட்டி பிரச்சனை அந்த மாதிரி ஒரு 4 பாட்டிங்க ஒரு ஆலவரத்து மேல பக்கம் கூடிடுச்சுன்னா தொல்லை தாங்க. அவங்க வீட்டுல அப்படி நடந்துச்சு, இவங்க வீட்டுல இப்படி நடந்துச்சு, இந்த ஊர்ல அப்படி நடந்துச்சா, இப்படி சொல்லிட்டு அவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. எங்க ஊர்ல அப்படிதான் ஆயிப்போச்சு. தர்மபுரி GH குழந்தை பிறந்துச்சு, இந்த கிளைங்க எல்லாம் 7ஆம் நம்பர் பஸ்ல ஏறிடுச்சு. எங்க ஊர்ல இருந்தே பஸ் போகுது, அது இப்ப இலவச டிக்கெட்னு சொல்ல சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்படி அதுல போய் எல்லாம் போனாங்களா, போய் இறங்கி கிடுகிடுன்னு இதுங்க அந்த ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு வாட்ச்மேன் மாதிரி இருக்கிறாங்கல்ல, பாட்டி பாட்டி வந்துட்டேன் டைம் ஆகுதுன்னு நல்லா கிடுகிடு ஓடி போச்சுங்க. வேற போன உடனே ஆஹா, அப்படியே பாரு, கண்ணு அவங்க அப்பா மாதிரியே, மூக்கு அவங்க அப்பா மாதிரி, அப்படியே அந்த மொழி போற அப்படியே அந்த நர்ஸ் சொல்லுது, ஏய் கிளம்பி, நீங்க பாக்குறது வந்தது 16வது பெட்டு, இது 14வது பெட்டு. அப்படியே அந்த அந்த வீட்டுக்காரனுக்கு அந்த புருஷன், ஏண்டி என்ன நடக்குதுங்க, என்ன சொல்லு, எப்படி நான் என்ன பண்ண, அந்த கிளவிக்கு ஏதாவது சொல்லுங்க. அங்க போய் பாரு அவங்க சித்தப்ப மாதிரி இது அந்த மாதிரி கிளவிங்க எதை ஒன்று பேசி விட்டுருங்க. ஐயா செல்வராஜா எப்படி பேசிட்டு சிரிப்பா அப்படி பண்ணாரு, அந்த மாதிரியே தான் பண்ணுவாங்க. நாம அதை சிரிப்பா எடுத்துக்கணும், தவிர சீரியஸா எடுத்துக்கூடாது. அதிக பிரச்சனைக்கு காரணமே அவங்கதான். எங்க வீட்டுக்கு நான் அதிகமா போகாத காரணமே எங்க பாட்டி தான். எப்ப பாரு கல்யாணம் பண்ணப்போ அப்படின்னு சொல்லுதுங்கய்யா. ஏமா இந்த மாதிரி ஒரு ஆள் வீட்டு வச்சுக்கிறது எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு தெரியாதா? அதனாலதாங்க நாங்க நகரத்துக்கு போயிடுறோம் இப்படின்னு சொல்லிட்டு. கிராம வாழ்க்கையை விட நகரத்து வாழ்க்கை தான் ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை. நகரத்துலாம் பாருங்க, நோடிக்கு நோடி பஸ் இருக்கும், வெளியில போனோமா ட்ரெயின் இருக்கு, மெட்ரோ இருக்கு, ஹெலிகாப்டர் இருக்கு, ஏரோப்ளைன் இருக்கு, பூ வாங்கணுமா கடை இருக்கு, துணி வாங்கணுமா கடை இருக்கு, தங்க நகை கடை இருக்கு, என்ன வேணுமோ தடிக்க விடுமா எல்லாமே இருக்கு. அப்பா பாக்கிட்டு தான் காலியா இருக்கு, எல்லாமே இருக்குங்கய்யா. ஒரு வசதிகரமான வாழ்க்கை வந்து நகரத்து வாழ்க்கை தான் இருக்குதுமா. நாங்க எல்லாமே ட்ரெயின்ல ஏறி அழகா வந்து போவோம். வண்டி வண்டி ரயில்வே வண்டி, வெள்ளக்காரன் பிடிச்ச வண்டி, தண்டவாள மேல நின்று தம்மா அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாட்டு போவோம்.
ஜாலியா இருப்பீங்க. ஆமாங்க ஐயா, ஜாலியா இருப்போம், எப்பயுமே சந்தோஷமா இருப்போம். அவங்க வம்புக்கு நாங்க போக மாட்டோம், எங்க வம்புக்கு அவங்க வர மாட்டாங்க. அவங்கவுங்க வேலை என்னவோ பார்த்துட்டு நாங்க பாட்டுக்கு மகிழ்ச்சிகரமா இருக்கோம் ஐயா. மத்தவங்களை பத்தி நாங்க யோசிக்கவே மாட்டோம். நாங்க எப்பயுமே நாங்க எங்க வேலை உண்டு என்ன உண்டு அப்படின்னு தான் பார்ப்போம். நாகராஜ் அண்ணா வந்து சொன்னாங்க, நம்ம பாட்டி வைத்தியம் போல வருமா அப்படின்னு. எங்க ஊர்ல வந்து ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்கய்யா. அவங்க வந்து பாட்டிக்கிட்ட எட்டு போய் பச்சையில மருத்துவம் பார்ப்போமா இல்ல டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவோம். ஸ்டென்ட் வைப்போமா இல்ல பச்சையில இடிச்சு வாயில ஆளு வச்சு ஊத்திட்டு போவோம். யோசிச்சு அங்க ஊத்திட்டு போனா அவர் மேல போயிருவாங்க ஐயா. அதனாலதான் சொல்றோம், நாங்க 10 நிமிஷம் லேட்டா போனா கூட ஒரு உயிரே போயிருது. நாங்க நகரத்துல வசிச்சோம்னு சொன்னா டக்குன்னு எடுத்துட்டு போய் சீக்கிரமா காப்பாத்துறதுக்கான தகவமைப்புகளும் வசதிகளும் எங்களுடைய நகரத்துல தான் இருக்கு. இவ்வளவு ஏன் சிலப்பதிகாரத்துல என்ன சொல்றாங்க, கண்ணகியும் கோவலனும் எல்லா சொத்துக்களும் இழந்து கோவலன் வந்து கண்ணகி கிட்ட வரான். அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னு, மதுரை மாநகருக்கு போய் நம்ம வியாபாரம் செஞ்சு பொழைச்சிக்கலாம், இவங்க இருந்தா நம்மள இன்னும் குத்தி குத்தி நம்மள இன்னும் பெருசாகி பிரச்சனை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவங்க மதுரை மாநகருக்கு போனாங்கன்னு சொன்னா நகரத்துல தாங்க மதுரை மாநகரத்துக்கு போகவில்லை என்றால் உயிரோடாச்சு இருந்திருப்பார்கள். அங்கே அந்த மதில்களில் இருந்த கொடிகள் எல்லாம் வாராதீர்கள் வாராதீர்கள் என்று சொன்னதாம். அப்பொழுது இவர்கள் சென்றதனால் கொலைக்காரன் என்று பட்டத்தை சுமந்து அதற்கு நம்ம தீர்வு கண்டுபிடிக்கணும். மதுரையை எரிச்சு. ஆனா ஒரு நம்மளுக்கு சிலப்பதிகாரம் கிடைச்சிச்சுமா, அது சந்தோஷம். ஐயா, நடிகர் திலகம்னா யாருங்க ஐயா? சிவாஜி கணேசன். ஆமாங்க ஐயா. அவர் வந்து சாதாரணமா ஒரு கிராமத்துல ஒரு தெருக்கூத்து ஆடிட்டு இருந்த ஒரு மனிதர். அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது சினிமாவுல. அவர் வந்து சென்னைக்கு போறாரு. வடிவேலாக இருக்கட்டும், ரஜினிகாந்தாக இருக்கட்டும், சாதாரணமான ஒரு கிராமத்துல வசிச்சாலுமே இன்னைக்கு நடிகர் திலகம்னு கேட்டா தெரியுது அப்படின்னா அது நகரத்தின் கொடுத்த வாய்ப்புனாலதான் முடிஞ்சது. அப்படி இல்லைன்னா நடிகர் திலகமா இல்லாம அவர் ஏதோ ஒரு தெருக்கூத்து நடிகரா தான் இருந்திருப்பாரு. அதனாலதான் சொல்றேன், ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதும் சரி வாழ்க்கையை கொடுக்கறதும் சரி அது எங்களுடைய நகரத்தினாலதான் முடியும். அதனாலதான் சொல்றேன், நகரத்துலதான் எல்லா மகிழ்ச்சியும் இருக்கு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா சொன்னாங்க. ஏங்கயா என்னால கட்டி கொடுக்கணும்னு எங்க கிழவி என்ன பாடுபடுத்துது. உன்னை மட்டும் இல்லமா, எங்க ஊர்ல ஒரு கிழவி பண்ண பாடுக்குது. கிழவி அப்படித்தான், மருமகள் அப்படித்தான். மருமக, மாமியா, மக 3 பேர் இருக்கிறாங்க குடும்பத்துல. அந்த கணவன் வந்து டவுனுக்கு வேலைக்கு போறாரு. இந்த மருமக என்ன பண்ணுச்சுன்னா அந்த கிழவிய வாய் பேச்சு வாயோட இருக்கணும், கம்மன் இருக்கணும். உலக்கை எடுத்து நேரம் கழுத்துல ஒரு போடு போட்டு இடுப்புல ஒரு போட்டு போட்டுச்சு பாருங்க. 2மே இழுத்துருச்சு. இழுத்து ஓரமா தள்ளி விட்டுருச்சு. பேச்சு மூச்சுலாம் இருக்குது. மகன் 5 மணிக்கு வேலையிலிருந்து வர அப்படி நம்ம என்னன்னா உலக்கையை காமிக்குது, கழுத்து காமிக்குது, இடுப்பு காமிக்குது. உலக்கை காமிக்குது, கழுப்பு இடுப்பு காமி, அவன் மருமகளை காமிக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடி பண்ண எங்க நான் என்ன பண்ணேன், கிளவி சும்மா படுத்திருக்கிறா ரெஸ்ட் இல்லையா, உலக்கையை காமிக்கிறா ஒன்ன காமிக்கிறான்னு. ஓயோ நீ ஒரு எரம மாடு மாதிரி, நீ ஒண்ணுத்துக்கு லாக்கில்ல. உங்க அம்மா என்ன சொல்றான்னு புரியல. எதுக்கு உலக மாதிரி நிக்கிறேங்கிறா. நான் உலக மாதிரி நிக்காது என்ன பண்றது. இடுப்பு காமிக்கிறாடி, கழுத்து பாவி மவனை, உங்க அம்மா கழுத்துல 5 பவுன் ஆரத்தை கழட்டி என் கழுத்துல போட சொல்றான்னு. அப்படியா போய் கழுத்துல இருக்கிற ஆரத்தை கழட்டினா அந்த கிழவி கத்துறா. இப்ப என்ன சொல்றான்னா இப்படி இடுப்பு உடைச்சான்னு சொல்றதுக்கு சைகை பண்ணுவானே. இப்ப புரியலையா, இடுப்புல இருக்கிற கொத்துசா எடுத்து என்கிட்டே கொடுக்க சொல்றான்னு. மருமக வாங்கி வச்சுட்டு போயிடுச்சோம். இப்படி குடும்பத்துல இன்னைக்கு பிரச்சனை இருக்குது. அது டவுன்ல இருந்தா அது மாதிரி இருக்கிறது இல்ல. அது கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறாங்க பார்த்து. நாங்களாம் அதனால தான் டவுன்லயே இருக்கிறாங்க. அது ஹாஸ்டலுக்கே போயிடுறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த பிள்ளை சொல்லிச்சு ஹாஸ்டலுக்கு எதுக்கு போறீங்கன்னு தெரியுது.